வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 423 நாட்களாகிறது. இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் பலஸ்தீனில் இரவு 7:15 மணி. சற்று முன்பு இதுவரை 7 நாட்களாக அமைதி காத்து வந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேல் மீதான தொடர்ந்து இஸ்ரேல் நடத்திய அந்த போர் நிறுத்த அத்துமீறலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. உடனடியாக அதற்கு எதிர்ப்பதமாக தெற்கு லெபனான் மீது இஸ்ரேலும் தாக்குதலை துவங்கியுள்ளது. நாம் கடந்த இரு காணொலிகளாக சிரியாவை நோக்கி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது கூட நாம் கூறியிருந்தோம், காசாவில் எந்த கவனமும் திரும்பாமல் இருக்கிறது என்று. கடந்த 48 மணி நேரமாக பல்வேறு நபர்களிடமிருந்து அப்படியான ஒரு கருத்து தான் உலகம் முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சிரியாவில் கவனத்தை முழுமையாக திருப்பிவிட்டார்கள், காசாவை யாரும் கவனிக்கவில்லை என்று. மீண்டும் தற்போது பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த பக்கமாக கவனம் திரும்புவதற்கான ஒரு நிகழ்வாகவும் இதை பார்க்கலாம். அதேபோல் அங்கே மக்கள் தெற்கு லெபனான் உள்ளே வந்து விட்டார்கள். அதன் பிறகு தற்போது தாக்குதல் துவங்கியுள்ளது. தற்போதைய சூழல் அங்கே என்ன நடக்கிறது, இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பேச வேண்டியிருக்கிறது. நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், ஆக்சுவலா இப்ப மக்கள் வந்து லெபனான், சவுத் லெபனான் உள்ள வந்துட்டாங்க. வந்ததுல அவங்க ஒரு 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க. அங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. நிறைய பேருக்கு காயம் அடைஞ்சிருச்சுன்னுலாம் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. இதுல முக்கியமா வந்து என்னன்னா, நீங்க அடிக்கடி சொல்ற மாரி, அந்த லெபனானுக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமோஸ் ஹோச்சிஸ்டைன்னு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அவரே முன்னாள் ஒரு ஐடிஎஃப் வீரர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவரே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இஸ்ரேல் வந்து ஏகப்பட்ட விதிமுறைகளை மீறிடுச்சு. இந்த போர் நிறுத்த விதிமுறைகளை மீறிடுச்சுன்னு அவரே சொன்னாரு. அவர் சொல்லி கொஞ்ச நேரத்துல இவங்க தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு இது என்னவா போக போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சீஸ்ஃபயரே வந்து இது ஒரு ஒரு குட் ஃபெய்த்ல நடந்த சீஸ்ஃபயர் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் ஸ்டேஜ்ல தான் வந்திருந்தது. ஆனா அது எப்போ வேணாலும் அதான் வெடிக்குங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சதுதான். ஏன்னா இதுல ஹிஸ்புல்லாவுக்கு மிக முக்கியமான நோக்கம் இருந்தது. இந்த போர அ அதாவது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான நோக்கம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஃபோர்ஸஸ்க்கு தொடர்ந்து வந்து இந்த போரை நடத்தக்கூடிய சூழ்நிலையில இல்ல. அவங்க பெரிய அளவுக்கு இழப்புகள சந்திச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு டெம்பரரி ரிலீஃப் வந்து தேவைப்பட்டுச்சு. உள்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து உருவாகிட்டு இருந்தது. ஏன்னா, அந்த ஹெரிடி கம்யூனிட்டில இருந்து கான்ஸ்கிரிப்ட் பண்றது வந்து மிகப்பெரிய நெருக்கடிய உருவாக்குனுச்சு. நெத்தன்யாகுவினோட அரசாங்கம் வந்து நிலை பெறுறதுல மிகப்பெரிய சிக்கல உருவாக்குனுச்சு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த போர் நிறுத்தத்த வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வேற மாதிரி அவங்க திட்டமிட்டு இந்த போர் நிறுத்தத்த கொண்டு வந்தாங்கங்கிறத நம்ம போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோல நம்ம பேசுனோம். அதுல தான் வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள வந்து இங்க இட்லிப்ல இருந்து அனுப்பி இப்போ அலப்போ வந்து புடிச்சுக்கிட்டு ஹமா வரைக்கும் கிட்டத்தட்ட வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய திட்டமிடலா இருந்தது. இதுல என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, லெபனான வந்து என்சர்க்கிள் பண்றது தான் அவங்களுடைய பிரதான திட்டமா இருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவிச்சதுனால தான், அதாவது இவங்களுடைய டிமாண்டுக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால தான் பஷர் அல் ஆசாத இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கணுங்கிற இடத்துல அவங்க கொண்டு வராங்க. அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண உடனே நெத்தன்யாகு பேசும்போது, அ பஷர் அல் ஆசாத் நெருப்பு கூட விளையாடுறார் அப்படின்னு சொல்லி ஒரு இத சொன்னாரு. அடுத்து அவங்களுக்கு எதிரான தாக்குதலையும் பண்ணுவோங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருந்தாரு. ஈரான் வந்து அல்டிமேட் டார்கெட்டா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் இன்னும் 2 மாசம் கழிச்சு வராரு. 2 மாசம் கழிச்சு வரும்போது, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ பெரிய அளவுக்கு வீக்கன் பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுடைய நோக்கமா இருக்குது. அதற்காக தான் இந்த திட்டமிடல வடிவமைச்சு இப்போ ஒரு சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ட வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து நெதன்யாகு வந்து திட்டமிட்டு ஒத்துக்கிட்டது தான். ஏன்னா இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் தேவை. இதன் மூலமா வேற பக்கத்துல பிரச்சனைகள உருவாக்குறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது. இதான் நம்மளும் எதிர்பார்த்தோம். கடைசியா வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் மூலமா இந்த தாக்குதல நடத்தி ஒரு பெரிய நெருக்கடிய உருவாக்கியிருக்காங்க. இந்த நெருக்கடி முத்தி தீவிரமாகுது. இதுல ஒரு ஒரு அயோக்கியன் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு அயோக்கியன் வந்து வெளிப்பட்டு போயிட்டான்.
ஸோ துருக்கி அதிபர் எர்டோகான் இவ்வளோ காலம் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறத நிரூபிச்சுட்டான் அந்த ஆளு. ஸோ அதனால இப்போ தெளிவாயிடுச்சு யாரு எப்படியான ஆட்கள் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம போன முறை பேசின மாதிரி போன முறை அதாவது போன 2011 சிரியாவுக்கு எதிராக இருந்த நாடுகள்ல பெரும்பாலான நாடுகள், அரபு நாடுகள், சவுதி அரேபியா உட்பட இன்னைக்கு சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு தலைகீழ் மாற்றம் இந்த பகுதியிலையும் நடந்துருச்சு. இது ஏன் நடந்ததுங்கிறத பத்தி நம்ம நேத்திக்கே பேசியிருந்தோம். இந்த ஒட்டுமொத்த பகுதி முழுக்க வந்து போரை திணிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நடக்குது. ஏன்னா சிரியாக்குள்ள வந்துட்டு சிரிய அரசாங்கம் வந்து விழுந்துருச்சுன்னா அடுத்து ஈராக் மீதான போர் வந்து ஆரம்பிக்கும். ஈராக்க முடிச்சுட்டு நேரா ஈரானுக்கு போறதுதான் அவங்களுடைய திட்டமிடலா இருந்தது. ட்ரம்ப் வரும்போது ஈரான் மீதான போரை வந்து ஆரம்பிக்கிறது தான் திட்டமிடலா இருந்தது. அப்படி ஆச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த பகுதியினுடைய எதிர்காலம் கேள்விக்கு வந்துருங்கிற இடத்துல தான் இந்த ஸ்டேட் எல்லாம் வந்து இன்னைக்கு ஆக்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க தங்களுடைய நிலைப்பாடுகளை மாத்திருக்கிறாங்க கடந்த கால நிலைப்பாடுகள்ல இருந்து. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்திருக்குது. இப்போ இதை வந்து எதிர்கொள்றதுல மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹமாங்கிற நகரங்கிறது ரொம்ப முக்கியமான நகரம். அந்த நகரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த தீவிரவாதிகள் வந்து அங்க வந்துட்டாங்கன்னா ஹிஸ்புல்லாவை சுற்றி வளைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பேசியிருந்தோம். அதுதான் ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இப்போ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கமா வந்து வச்சு செயல்படுறாங்க. இப்போ இந்த அமைப்பினர் இதுல ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, ஹெச்டிஎஸ் மட்டும் கிடையாது. எஸ்என்ஏ அப்படின்னு சொல்ற சிரியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அது கம்ப்ளீட்டா துருக்கி பேக் பண்ற அமைப்பு. துருக்கியோடைய விஷுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. எஸ்டிஎஃப்ங்கிறது குர்திஸ்தான் இன விடுதலைக்காக போராடுற அமைப்பு. அந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய பகுதிகளை அலப்போல அவங்க வச்சிருந்த பகுதிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. குர்திஸ் வில்லேஜ்கள் வந்து இன்னைக்கு காலி ஆகிட்டு இருக்கு. குர்திஸ் மக்கள் அங்கிருந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. அவங்க கம்ப்ளீட்டா வந்து சரண்டர் பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க அந்த எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல பல பல தரப்புல வந்து இந்த பிரச்சனை வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு. பல தரப்பும் வந்து காட்டி கொடுப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது, எல்லா வேலைகள்லயும் ஈடுபடுறாங்க. இதுலயே வந்து இந்த சலாஃபிஸ்ட் மூவ்மெண்ட் அதாவது இந்த அல் கொய்தாவுடைய சிந்தனைவாதி நோக்கத்திலே இருந்த ஜெய்சல் இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுடைய ஐடியாலஜில இருந்து வர்றதுதான் முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்த அமைப்பு தான். அந்த அமைப்பு இந்த ஹெச்டிஎஸ்க்கும் அவங்களுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால அவங்களுக்கும் இவங்களுக்கும் பகுதிகளை கட்டுப்படுத்துற இடத்துல வந்து சண்டை வந்து ஒரு முக்கியமான லீடரை இந்த தீவிரவாதிகளோட லீடரை வந்து கொலை பண்ணி இருக்கிறாங்க நேத்திக்கு. பல பல முக்கிய கமாண்டர்கள் வந்து நேத்துக்கு அலப்போல மிஸ் ஆயிருக்கிறாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்புகள் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹெச்டிஎஸ் தரப்புல இருந்து செய்திகள் வருது. ஸோ இது இது அவங்கக்குள்ளேயும் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. இப்போ இதுல இஸ்ரேலோட முன்னாள் உளவுத்துறை அதிகாரியா இருந்தவர் வந்து இந்த இந்த ஹெச்டிஎஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுல அவர் சொல்றாரு அது வந்து சிரியன் ஆப்போசிஷன் குரூப் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆப்போசிஷன் குரூப்னா அது ஆப்போசிஷன் குரூப் கிடையாது. சிரியா வந்து ஒரு காலிஃபேட்டா உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பு அல் நுஸ்ரா ஃப்ரண்ட் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேல் கூட அவங்க சமாதானமா போறதுக்கான இதை வந்து சொல்றாங்க. அது போல டமாஸ்கஸ்ல அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா டமாஸ்கஸ்லயும் பெய்ரூட்லயும் இஸ்ரேலோட தூதரகங்களை ஆரம்பிப்போம்னு சொல்றாங்க. அதனால இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு முழுமையான உதவி பண்ணுச்சுன்னா அவங்க எல்லா வகையிலையும் இஸ்ரேலுக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரு சொன்னதா செய்தி வெளிவந்திருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் வந்து இஸ்ரேல் நேரடியா தலையிடுதுங்கிறத கிளியரா வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. இப்போ இவங்க இந்த 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 தீவிரவாதிகள் அல் கொய்தா பிரிவிலிருந்து வந்த தீவிரவாதிகள் அல் நுஸ்ரா ஃப்ரண்ட்டுங்கிறவங்க இஸ்லாமியர்களுக்காக நாங்க வந்து இயங்குறோம். இஸ்லாமிய மத சித்தாந்தத்தை வந்து நாங்க ஃபாலோ பண்றோம். நாங்க தான் உண்மையான இஸ்லாமியர்கள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு வர்ற இவங்க இஸ்லாமிய பலஸ்தீனியர்கள் பாதிக்கப்படுறதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு போகல. இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திச்சு அவங்க போருக்கு போகல, ஆயுதங்களை தாங்கிக்கிட்டு வரல. ஆனா
இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளுக்கு எதிரா வந்து சண்டைக்கு வராங்க. அந்த அளவுக்கு வெளிப்படையா இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. உலகமே இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் இந்த இந்த பாலஸ்தீனியர்கள் படுற இனப்படுகொலை துன்பத்த வந்து பார்த்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு சொல்லி நொந்து போயிருக்கிறாங்க. ஆனா இந்த தீவிரவாதிகள் இவங்களுக்கு மதம்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. இவனுங்க பூரா அமெரிக்கா, சிஐஏ உருவாக்குற ப்ராக்ஸி ஃபோர்ஸு. காசுக்காக, பவருக்காக வந்து வேலை பார்க்குறவனுங்களே தவிர, இவனுங்களுக்கும் மதத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனா சொல்லிக்கிறானுங்க. இப்ப இவனுங்க வந்து ஒரு காலமும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்ல ஈடுபட்டதில்ல. இஸ்ரேல் தான் அந்த பகுதியில ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரா இயங்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. ஆனாலும் வந்து இவனுங்க எந்த துரும்பும் கிள்ளி போட்டது கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல் கூட நாங்க உறவுகள ஏற்படுத்திக்கிறோம்னும் பேசுறானுங்க. அப்ப இதுலேருந்தே தெரியுது இவனுங்க யாரு, என்னங்கிறதெல்லாம் நமக்கு கிளியரா தெரியுது. இவனுங்கள வந்து இஸ்லாமிய மத அடிப்படையில நம்ம பார்க்கிறதே தவறு. இவனுங்க தீவிரவாதிகள், மனித குலத்திற்கு விரோதமானவர்கள், பிஹேட் பண்ணக்கூடியவனுங்க, தலைய துண்டிச்சு கொல்லக்கூடியவனுங்க, குழந்தை முதற்கொண்டு தலைய துண்டிச்சு கொல்லக்கூடிய ஒரு காட்டுமிராண்டிகள். அதனால இவனுங்க வந்து எந்த வகையிலும் இஸ்லாமிய மக்களுக்கும், இவனுங்களுக்கும் எந்த அந்த மத நம்பிக்கைக்கும், இதுக்கும் இவனுங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இது ஒரு ஃபெனடிக்கல் குரூப் அவ்வளவுதான். இவனுங்க மட்டும் வரல. இவனுங்க கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமிஸ்ட் துர்கிஸ்தான் ஆர்மி அப்படின்னு சொல்ற ஒரு கிட்டத்தட்ட அல் கொய்தா வெளிவந்த ஒரு அமைப்பு அவனுங்களும் வந்திருக்கிறானுங்க. எஸ்என்ஏன்னு சொல்ற சிரியன் நேஷனல் ஆர்மின்னு ஒரு குரூப் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1/2 டஜன், அதாவது 6 குழுக்கள் வந்து வந்திருக்கிறானுங்க. ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறானுங்க. இதுல 60% மேல சிரியாவுக்கு சொந்தமானவனுங்க கிடையாது. எல்லாமே வெளியில இருந்து வந்தவர்கள். இந்த இந்த சலாஃபிஸ்ட் மூவ்மெண்ட்ல இன்வால்வ் ஆயி, அப்படி இந்த வகாபிசத்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபெனடிக்கல் குரூப் தான் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வந்து இந்த போருக்கு வரானுங்க. அதுல பிடிபட்ட ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கிறான், 10,000 லிரா வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு குடுக்குறேன்னு, கூலி குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு. 10,000 லிரா யாரு குடுக்குறான்னா, சிறி துருக்கி அரசாங்கம் குடுக்குறேன்னு சொன்னுச்சு. அதனால தான் நாங்க வந்தோம். துருக்கி படைகளுமே உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறானுங்க. அதனால இதுல என்னன்னா, துருக்கி நேரடியா இந்த இந்த இன்வேஷன் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டா பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான நடவடிக்கையில வெளிப்படையா ஈடுபட்டிருக்கு. அது மட்டும் தெளிவாயிடுச்சு. எர்டோகான் இன்னமும் ஊர வந்து ஏமாத்த முடியாது. எர்டோகான்ல உள்நாட்டுல அதாவது எர்டோகானுக்கு உள்நாட்டுல எவ்வளவு பெரிய சிக்கல் இன்னமும் உருவாக போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு மோசமா வந்து எர்டோகானுடைய இந்த செயல்பாடுங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. இதுல என்னன்னா, இப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல இப்ப இந்த நம்ம நேத்து பேசும்போது சொன்னோம், ஒரு பெரிய ம ஒரு மோசமான காலகட்டம் தான் இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான காலகட்டம். இத எதிர்கொள்றது எப்படின்னு தெரியல. இதெல்லாம் மீறி ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வெளியில வரப்போறாங்கங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டா இன்னைக்கு என்ன தகவல் வருதுன்னா, ஈரான் தன்னுடைய படைகள வந்து சிரியாவுக்கு கொண்டு வந்து இதுக்கு எதிரா வந்து நிறுத்துறதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் இதுக்கு தயாரா இருக்கு. நேத்திக்கு உள்ளுக்கு வந்துட்டதா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஈராக்கிய அரசாங்கமும் பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் வந்து அத மறுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈராக்கினுடைய பார்டர்ல நாங்க பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்ட கேதர் பண்ணியிருக்கோமே தவிர, இன்னும் சிரியாக்குள்ள நாங்க போகல. அப்படி போறதுக்கான அவசியம் இப்ப ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க உள்ளுக்கு போறதுக்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கு. எப்ப வேணாலும் அவங்க உள்ளுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க போனாங்கன்னா, ஆயிரக்கணக்கானவர்கள் போறாங்க. 10,000, 20,000 பேர் வந்து ரெடியா இருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்கு போனாங்கன்னா, அவங்களையும் எதிர்த்து சண்டை போடுவாங்க. இதுல நேற்று இரவு வந்த தகவல், ஹெஸ்புல்லாவினுடைய படை துருப்புகளே நேரடியா சிரியாக்குள்ள போய் ஹமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலன் ஹைட்ஸ் வழியா உள்ளுக்கு நுழைஞ்சு சிரியாவுல இருக்கிற பகுதிய புடிச்சு ஹெஸ்புல்லாவ என்சர்க்கிள் பண்றது இஸ்ரேலினுடைய நோக்கமா இருந்த சமயத்துல, இன்னைக்கு ஈரான் சிரியாவுல வந்து பாதுகாப்புக்காக ஈரானுடைய படைப்பிரிவுகள் பாதுகாப்புக்காக வரப்போறாங்க அப்படின்னு சொல்றது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ஏன்னா இப்ப நேரடியா ஈரான் உள்ளுக்கு வந்து சண்டைக்கு அபிஷியலா வருதுன்னா சிரியாக்குள்ள, அப்போ நீங்க தடுக்கவே முடியாது. ஹெஸ்புல்லாவுக்கு போற வெப்பன் இன்ஃப்ளோ வந்து உங்களால தடுக்க முடியாது. ஈரான் வரும்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும். ஈரான் படைப்பிரிவுகள் மீது தாக்குதல் நடத்தணும்.
அப்படி பண்ணாக்க அது வேற விதமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஸோ இது ஒரு முழுநீள போரா, இது ஒரு நீண்ட போரா தான் ஆக்சுவலா போக போகுது. இது இப்போ உடனடியா முடிய போறது இல்ல. இது ஒரு நீண்ட போரா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போர் வந்து நகருது. இப்ப இன்னைக்கு பாலஸ்தீனிய பிரச்சனை, பாலஸ்தீனிய மக்களுக்கான இந்த இடப்படுகொலை, இது எல்லாத்தையும் கடந்து இந்த போர் வந்து இந்த ரீஜன் பூரா வந்து இந்த போர் வந்து விரிவடையறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் இன்னைக்கு திறந்து விட்டுருக்குறாங்க. அதற்கான வேலை திட்டங்களும் வந்து செயல்படுத்தப்படுது. அதுல தான் துருக்கி வந்து இன்வால்வ் ஆகி வருது. இப்ப துருக்கி வந்ததுனால, இது இன்னொரு வகையில வேற விதமான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன சேஞ்ச் பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாங்க. என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனைய பொறுத்தளவுல, சிரியாவுல நடந்த இந்த இன்வேஷன பொறுத்தளவுல, ரஷ்யாவுடைய புட்டின் கடுமையான கோபம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஏர்டோகான் மேல கடுமையான கோபம் அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, புட்டின் தான் ஏர்டோகான் கூட தொடர்பு ஏற்படுத்தி, இந்த ஒரு ஒப்பந்தத்த போட்டு, சிரியாவிலிருந்து இந்த ஹாஸ்டிலிட்டிய வந்து நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு ஒப்பந்தம் போட்டிருந்தாரு. அந்த ஒப்பந்தத்த இட்லிப்போட வந்து இந்த தீவிரவாதிகள் உங்க படைப்பிரிவுகள நிறுத்திக்கணும்னு சொல்லி போட்டிருந்த ஒப்பந்தத்த கம்ப்ளீட்டா மீறிட்டு தான் இப்போ உள்ளுக்கு வந்து படைகள அனுப்பியிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா களத்துல வந்தவங்கள விசாரணை பண்ணும்போது, அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இவங்க தான் துருக்கி ஆர்மி தான் குடுக்குறாங்கங்கிறத வரைக்கும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. இதுலேருந்து மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இன்னைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், துருக்கி ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு இஸ்தான்புல்ல. அவரு முதல்ல டமாஸ்கஸ் வந்துட்டு முழுமையான ஆதரவு குடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கேருந்து கிளம்புனாரு. துருக்கியில போயி துருக்கி ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இத ஏதாவது பேச்சுவார்த்தையின் மூலமா தீர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அது நடக்குமா என்னங்கிறது தெரியல. ஏன்னா வந்து துரோகியா மாறிட்டு இருக்கிறா ம எர்டோகான். எர்டோகான் வந்து கம்ப்ளீட் துரோகியா மாறியாச்சு. ஸோ இனிமே துரோகி கூட போய் என்ன பேச்சுவார்த்தை நடத்த முடியும்னு தெரியல. ஆனா புட்டின் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வரும்னு சொல்லி எதிர்பார்த்ததாகவும், அது வந்து அந்த மாதிரியான பிளானே கிடையாதுன்னு புட்டின் சொல்லிட்டதாகவும், கிரெம்ளினோட செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுலேருந்தே தெரியுது, புட்டின் வந்து கடுமையான கோவத்துல இருக்கிறாருங்கிறது. அதனால இந்த போரு அடுத்தடுத்த கட்டங்கள நோக்கி நகருது. இப்ப இது எந்த மாதிரியான போரா மாறி இருக்குன்னா, துருக்கிக்கும், ரஷ்யாவுக்கும் இடையிலான போட்டியா வந்து மாறியிருக்கு. இப்ப அதற்காக தான் ரஷ்யா தரப்புல இருந்து கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுது. இன்னைக்கு காலையில விடிய காலம் வந்து அ கடுமையான தாக்குதல் இட்லிப் நகரங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பல்வேறு கமாண்ட் சென்டர் அதாவது இந்த HTS தீவிரவாத அமைப்பு, அல் நுஸ்ரா தீவிரவாத அமைப்பினுடைய கமாண்ட் சென்டர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. வெப்பன் டெப்போ மீது தாக்குதல் நடந்திருக்கு. ட்ரோன் ஃபெசிலிட்டி மீது தாக்குதல் நடந்திருக்கு. யுக்ரைனுடைய நேத்திக்கு நம்ம ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருந்தோம். ஒரு தாக்குதல்ல இட்லிப்ல நடந்த தாக்குதல்ல இந்த இந்த HTS அமைப்பினுடைய தலைவரா இருக்கிற அபு முகமத் ஜுலானி அப்படின்ற ஒருத்தன் அந்த தீவிரவாதிகளோட தலைவனை வந்து கொன்னுட்டதா சொல்றாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அதுல ஒரு டர்க்கிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும், யுக்ரைன் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரும் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து தாக்குதல் நடந்தது. அதனால அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு வேளை இறந்திருந்தா, இது மிகப்பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்தும் HTS தீவிரவாத அமைப்புக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. இதுல கடுமையான கோபம் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. ரஷ்யா வந்து தன்னுடைய அடுத்த கட்ட அ ராணுவ உபகரணங்கள அனுப்புது. அவங்களுடைய அ ஏர்ஃபோர்ஸ வந்து இன்னும் தீவிரமா வந்து உள்ளுக்கு கொண்டு வரதுக்கான வேலையில வந்து இறங்கியிருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நேரடியா படைப்பிரிவுகள ஈரான் வந்து உள்ளுக்கு இறக்க போறதா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் நடந்துருச்சுன்னா, இஸ்ரேலுடைய திட்டம் கம்ப்ளீட்டா வந்து வேற மாதிரி போயிடும். அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. ஸோ இப்ப இதுதான் வந்து இவங்க சைட்ல இருந்து இவங்க கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா வடிவமைச்சு கொண்டு வராங்க. இதுல துருக்கி வந்து இனிமே தப்பவே முடியாத அளவுக்கு ரஷ்யா கூட முரண்பாடுகளை ஏற்படுத்திக்கிடுச்சு. ஒரு ஹாஸ்டிலிட்டிய ஏற்படுத்திக்கிடுச்சு. இதுவரைக்கும் ஏமாத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் நடக்காது. ஏன்னா கசான்ல கசான்ல நடந்த அந்த கூட்டத்துக்கு
பிரிக்ஸ்ல சேர்றதுக்கு இன்விடேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தால் போய் நின்றுகிட்டு இருந்தான் வாசல்ல நிக்கிற மாதிரி. இன்னைக்கு இவனோட உண்மையான முகத்தை காட்டிட்டான். ஸோ அதனால இனிமே இவனை நம்புறதுக்கு உலகத்துல எந்த நாடும் தயாரா இல்ல. இவன் வந்து ஒரு சரியான துரோகிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால துருக்கியோட நிலைமையும் எர்டோகானோட நிலைமையும் இனிமே மோசமா தான் இருக்கும். இனிமே அவன் வெஸ்ட் சைடு தான் நிக்க முடியும். அமெரிக்க, நேட்டோ அலையன்ஸ் கூட தான் நிக்க முடியும். பிரிக்ஸுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை கம்ப்ளீட்டா இழந்துட்டானுங்க. இது கம்ப்ளீட்டா இன்னைக்கு அது ரஷ்யாவுக்கும் துருக்கிக்குமான ஒரு சண்டையா வந்து இந்த சிரியால வந்து நடக்க போகுது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான சண்டையா வந்து துருக்கியில நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஹெஸ்புல்லா இஸ்ரேல் படைகளை என்கேஜ் பண்றதுக்கான நடவடிக்கையில இன்னைக்கு இறங்கிட்டாங்க. முதல் தாக்குதலை எச்சரிக்கை தாக்குதலா நடத்தியிருக்காங்க. டிஃபென்ஸுக்காக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுல அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. 52 வயலேஷன் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதா லெபனான் சபாநாயகர் நபி பேரி வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. 52 வயலேஷன் வந்து இஸ்ரேல் பண்ணியிருக்கு சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இத பிரான்ஸும் வந்து ஒத்துக்குது. தாமஸ் ஹாக்ஸ்டீனும் ஒத்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நபி பைரி வந்து இன்னைக்கு அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதற்கப்புறம் ஹெஸ்புல்லா வந்து இன்னைக்கு ஒரு ஒரு வார்னிங் தாக்குதலை வந்து நடத்தியிருக்கு. ஒரு மிலிட்டரி தளம் மீது ராணுவ இது வார்னிங்ஸ் தாக்குதலை வந்து பண்ணியிருக்கு. இது எல்லாமே என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா, ஹெஸ்புல்லாவை விட்டுட்டு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஆர்மி பிரிவுகள் வந்து பெரிய அளவுக்கு வேற எங்கேயும் வந்து இயங்க முடியாதுங்கிற இடத்த வந்து இன்னைக்கு உறுதிப்படுத்துறாங்க. ஹெஸ்புல்லா கூட தாக்குதல் நடத்தணும். இஸ்ரேல் வந்து இங்க இருந்து கோலன் ஹைட்ஸ் வழியா சிரியாக்குள்ள போறத வந்து மறந்துடணும். அதே போல இந்த ஆயில் வெப்பன் போக்குவரத்தை வந்து தடை பண்றதுக்கான அந்த ஒட்டுமொத்த முயற்சியை தடுக்கிறதுக்கு ஈரானுடைய படைப்பிரிவுகள் அங்க வரப்போகுது. ஸோ அதனால இவங்களுடைய ஒட்டுமொத்த திட்டமிடலும் கொலாப்ஸ் ஆகுது. அதே நேரத்துல உள்ளுக்கு நுழைஞ்ச தீவிரவாதிகளை கம்ப்ளீட்டா அழிக்கும் பணி வந்து தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சில இடங்கள்ல முன்னேற்றங்கள் வந்து கடுமையா நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்கள்ல வந்து அவங்க திரும்ப மீள் அதாவது மீண்டும் கைப்பற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சிரியன் ஆர்மி. பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் வந்து போச்சுன்னா, அதாவது ஈராக்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் அமைப்பினர் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சாங்கன்னா இன்னும் கடுமையான தாக்குதல் நடக்கும். ஏன்னா போன முறை இதே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை இங்க இருந்து அடிச்சு விரட்டுறப்போ பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டும் ஹெஸ்புல்லாவும் இதுல பங்கு பெற்று சண்டை போட்டாங்க. ஈரானுடைய ஃபோர்ஸஸ், ஹெஸ்புல்லாவினுடைய ஃபோர்ஸஸ், பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய ஃபோர்ஸஸ், சிரியன் ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து அதை ரிப்பல் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் திருப்பி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இட்லிப்ல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. துருக்கியோட உதவியினால எதுவும் பண்ண முடியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மீண்டும் அதே தீவிரவாதிகள் உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கிறாங்க. இப்ப இவங்கள மறுபடியும் அடிச்சு விரட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனியர்களோட இனப்படுகொலையும், லெபனானுக்கு எதிரான இனப்படுகொலையும் கிட்டத்தட்ட வந்து சமகாலத்துல நடக்கிறதுனால, இந்த ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து ஒரு டேஞ்சரஸான காலகட்டத்துக்கு வந்திருக்கு. இதுக்கு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கும்போது தான் இந்த மாதிரியான திட்டமிடல் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு நேத்து பேசுனதுலேருந்து இன்னைக்கு வேற மாதிரியான ஒரு களத்த வந்து அ கொண்டு வருது. நான் அடுத்தடுத்த நாட்கள்ல இது என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்த போகுது, இது எங்கெங்கெல்லாம் போக போகுதுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம பார்த்தா புரியும் தோழர். இதுல ஒரு 2, 3 விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாரி, நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுருவோம். இன்னும் ஒரு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு. அந்த இடைப்பட்ட டயத்துல ஏகப்பட்ட இது நடந்தது. அப்படி நடந்தது தான் நேத்து. இந்த 2 வீடியோவுக்கு தான் அப்படி நடந்திருக்கு. நான் நல்லா கவனிக்கிறேன். நீங்க பேசி முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஓகே இத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த கேப்ல ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. அதுல ஒண்ணு நடந்தது தான் அந்த இது. ஹிஸ்புல்லாவோட வீரர்கள் வந்து ஹமா வழியா இதுவுல வந்தது. அ சிரியாவுல வந்தது. அது நீங்க சொன்ன மாரி, அங்க இருக்கிற லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டரு அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப கீப் குவைட்டா இருக்காங்க அந்த விஷயத்துல. அதேபோல ஈரான் வந்து இன்னமும் இந்த நொடி வரைக்கும் துருக்கிய வந்து சமாதானப்படுத்தி இது பண்ணிறலாம். துருக்கியும், ரஷ்யாவையும் சமாதானப்படுத்திடணுன்ற மூடுல இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் பார்த்தேன். ஜூலை 2022ல அ சுப்ரீம் லீடர சந்திக்கிறதுக்கு எர்டோகன் போயிருக்காப்ல.
அப்போ வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு, உன்னை டிராப்புக்குள்ள சிக்க வைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, நீ அதுக்குள்ள சிக்கிக்காத அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. அது எந்த டிராப் ஏதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இத்தனை நாள நீங்க கிட்டத்தட்ட பிரிக்ஸ் பக்கம் வந்துட்டாரு. நேட்டோவிலேருந்து வெளியில போனாலும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு உள்ள வந்துருச்சு அந்த நாடு. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு இதுக்காக இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள தீவிரவாதிகளை வச்சு ஒட்டுமொத்தமா மாட்டிக்கிட்டாப்ல. இப்போ உட்காந்து பக்கம் பக்கமா வாசிச்சுட்டு இருக்காரு. டிவி முன்னாடி உட்காந்து எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்க இருக்கிற சிரியால திடத்தன்மை கொண்டு வரக்கு எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு எதுக்கு வேண்டாம்னு தெரியல. இப்படிதான் மாட்டிக்கிட்டு நிற்கிறாப்புல. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுதுன்னு. இதே போல தான் நான் இதையும் பார்க்குறேன். ஜார்ஜியால நடக்கிறதும். அது மேபி அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட் நினைக்கிறேன். இப்போ வந்து அ இதுல நீங்க ம். துருக்கி எர்டோகான பத்தி பேசுனதுனால, அதுல 2 மிக முக்கியமான விஷயத்த வந்து இன்னைக்கு அலைஸ்டர் க்ரூக் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஆ எர்டோகானுக்கு இருக்கிற நோக்கத்த பத்தி அவர் பேசும்போது, பிரதான நோக்கம் எர்டோகானுக்கு இப்ப இந்த இந்த இன்கர்ஷன்ல வந்து பிரதான நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது, ட்ரம்ப் கிட்ட ஒரு நல்ல பேர வாங்கி, ஆ அவங்கள்ட்ட இருந்து சில உதவிகள பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நெனைக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரதான நோக்கம். ட்ரம்ப் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். உங்களுடைய திட்டமிடலுக்கு நான் உதவி பண்ணுவேன். ஸோ நாங்க ஒரு மிக முக்கியமான பவர். என்ட்ட நீங்க நம்பி ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்புக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதா சொல்றாரு. அதேபோல இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி அவர் பேசும்போது சொல்றாரு, எ F-35 வாங்குறதுக்கான அ ப்ரப்போசல் வந்து இவங்க குடுத்திருந்தாங்க துருக்கி. அமெரிக்கா கிட்ட இருந்து F-35 வாங்குறதுக்கு. F-35 இன்னைக்கு எந்த அளவுக்கு வொர்த் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அடுத்த விஷயம். F-35 வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருந்தாரு. அமெரிக்கா குடுக்கல. இப்ப F-35 வாங்குறதுக்காக அமெரிக்கா கூட இந்த மாதிரியான ஒரு கிளண்டஸ்டைன் நடவடிக்கைக்கு அவரு ஒத்து வந்திருக்கிறாரு. இதுல இன்னும் சில விஷயங்கள அலெஸ்டர் க்ரூக் ரிப்போர்ட் பண்றாரு. என்னன்னா, இது 1 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் மாசம் ஆரம்ப கட்டத்திலேயே சின்பெட்டினுடைய தலைவர் இஸ்தான்புலுக்கு போயி துருக்கி இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான திட்டமிடல வழிவகுத்தாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அதேபோல அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சு 1 வாரத்துக்குள்ள நேட்டோவினுடைய நபர்கள் போயி இஸ்தான்புல்ல சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஆஃபீசர்ஸ். ஸோ இது எல்லாமே ஏற்கனவே இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் மாதங்களுக்கு முன்னாடி திட்டமிட்ட நிகழ்வு தான் இன்னைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு வேளை இன்னும் பின்னாடி நடத்துறதுக்கான திட்டமிடல் வச்சிருந்திருக்கணும். இப்போ இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால, இத உடனடியா செயல்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல தான் இப்ப இத கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால எர்டோகான் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான தேவையே இல்ல. அப்படி அது தேவை இருக்கு, இல்ல பேச்சுவார்த்தை நடத்தி இவர சமாளிச்சு நம்ம நம்ம அணியில சேர்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும், ஈரானும் எடுத்த 5 ஆண்டு கால முயற்சிங்கிறது கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறது தெரியுது. இதற்கு மேலயும் ரஷ்யா வந்து எர்டோகான நம்ப போறதில்ல. துருக்கிய நம்ப போறதில்ல. ஈரானுக்கும் அதேதான். ஸோ அதனால வந்து இவங்க இந்த டிப்ளமேட்டிக் சேனல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாமே தவிர, துருக்கிக்கும் இந்த இந்த மாற்று அணி, அதாவது மேற்கத்திய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான மாற்று அணிக்கும் இருந்த தொடர்பு இப்போ அறுந்து போச்சு தோழர். இதுக்கு மேல தொடர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே, ஓகே தோழர். இப்போ அப்படியே நம்ம திருப்பி இதுக்கு வருவோம். ஸ்மார்ட் அப்ப இந்த ம். ஜார்ஜியா விஷயத்த வந்து சொன்னீங்க. நான் அந்த அப்படியே ஜார்ஜியால ஜார்ஜியா பேசுவோம். அதுல இது இந்த இத மட்டும் சேர்த்து சொல்லிடுறேன். எதிர் தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேலு. இம்மீடியட்டா வான்படை தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மார்ட்ரிச் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மார்ட்ரிச் சொல்லியிருக்காரு, நீங்க முன்னாடி நினைச்ச மாரிலாம் இருக்காது. இந்த தடவ நாங்க கன்டினியூவா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு. இது அப்படி போச்சுன்னா, அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. நான் அதுதான் யோசிக்கிறேன். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல. நீங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் தோழர். இது பல சீனியர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா நீங்க இதுல பெரிய அளவுக்கு இழப்புகள சந்திச்சவங்க, சாக்ரிஃபைஸஸ் சந்திச்சவங்க வந்து லெபனான் மக்கள் தான். லெபனானோட மக்கள் தொகையே வெறும் 40,00,000 தான். நீங்க ஈவன் வந்து பாலஸ்தீனியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து 80,00,000. ஆனா இவங்களோட மக்கள் தொகை வெறும் 40,00,000 தான்.
அந்த அளவுக்கு சின்ன நாடு. அதுல 4000 பேரு இறந்து போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16,000க்கு மேல வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே கொலை செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு இழப்புகள சந்திக்கணுங்கிறத அவங்க தெரிஞ்சு தான் வந்து இந்த போருக்கு வந்தாங்க. இல்லன்னா வரப்போறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலனிய சக்திகள டீகாலனைஸ் பண்றதுக்கான முயற்சி, இல்ல ஏகாதிபத்தியத்த வெளிய தர்றதுக்கான முயற்சியில வந்து இந்த மாதிரி இழப்புகள சந்திக்கணுங்கிறத தெரிஞ்சே தான் வராங்க. ஏன்னா நீங்க விடுதலை போராட்டத்துக்கு வரீங்கன்னா, உங்க உயிர் மேலயோ, இல்ல பாதிப்புகள் மேலயோ வந்து நீங்க ஆ பாதிப்புகளுக்கோ நீங்க அஞ்சுனீங்கன்னா, எந்த இதையும் பண்ண முடியாது. மனித சமூக வரலாறே அதுதான். மனித சமூக வரலாறுல மிகப்பெரிய அழிவுகள சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல தான் தோழர் இந்த சாக்ரிஃபைஸ்ங்கிறது கட்டாயமானது. அதனால இப்ப இத எதையுமே வந்து விட்டுக் குடுக்க முடியாது. இப்ப நாளைக்கு இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா, இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்துல நான் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து போனீங்கன்னா, இத விட மோசமான அ பாதிப்புகள வந்து நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இப்ப இதுல நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஆ இந்தியாவினுடைய அமைதிப்படை வரும்போது இலங்கையில, ஈழத்தமிழர்கள் முழுமையா இந்திய படைகள வந்து நம்புனாங்க. அவங்க நம்மள பாதுகாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புனாங்க. அப்பதான் ஆ நம்ம தியாக தீபம் திலீபன் அண்ணா வந்து உண்ணாவிரத போராட்டத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த உண்ணாவிரத போராட்டத்துல அவரு பேசின ஒரு பேச்சுங்கிறது இன்றும் வந்து அ இந்த காலகட்டத்துக்கும் பொருத்தமானது. இந்த அரசாங்கங்கள் எப்பவுமே நம்ம ஒன்று திரண்டு எதிர்த்து நின்னு போராடி ஆயுத வலியும் தாங்கிய போராட்டத்த நடத்தி அவங்களுக்கு அச்சுறுத்தல் உருவாக்குவோம் அப்படின்னாக்க, பசப்பு வார்த்தைகள் பேசுவாங்க. நமக்கு அது குடுக்குறோம், இது குடுக்குறோம்ன்னு சொல்லிட்டு அ ஒப்பந்தங்கள்லாம் போடுவாங்க. நம்ம அதுல மயங்கிருவோம். நம்ம மக்கள் வந்து சரி நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருச்சு. ஸோ, அதனால வந்து இதுல சமாதானம் ஆயிரலாம். இதுல வந்து நமக்கு தீர்வு எட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இருப்பாங்க. அப்ப மீண்டும் வந்து அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. அந்த டயத்துல நம்மளால எதிர்கொள்ள முடியாது. மக்கள் எல்லாமே வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து எல்லா விடுதலை அமைப்புகளுக்கு எதிராகவும் நடத்தப்படுறது. ஒவ்வொரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தும் போதும், இந்த 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 ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸோ, இல்ல காலனியல் சக்திகளோ, அவங்களுடைய நிலை உணர்ந்து நாம வந்து இவங்கள எதிர்த்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவங்க விலகுறதில்ல. அவங்க மீண்டும் கடுமையான அச்சுறுத்தல உருவாக்கி, கடுமையான தாக்குதல நடத்தி நம்மள அழிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து ஓய்வு தேடி போறாங்க. ஸோ, அத நம்ம நம்பிக்கிட்டு, அதுல வந்து நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிட்டு, நம்மளுடைய அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸையும், நம்மளுடைய போராட்டத்தையும் வந்து நம்ம தொய்வு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா, மிகப்பெரிய இழப்புகள தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுதான் ஈழத்தில இனப்படுகொலைகள் நடந்தது. அதற்கு முன்னாடி ஒரு நீண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம். அந்த போர் நிறுத்த ஒப்பந்த காலம் முழுக்க ஆயுதம் ரெடி பண்றதுலயும், பயிற்சிகள் பெறுறதுலயும் தான் சிங்கள அரசாங்கம் செலவு பண்ணுச்சு. அத வந்து சர்வதேச நாடுகள் திட்டமிட்டு உருவாக்குனாங்க. குறிப்பா அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அத திட்டமிட்டு உருவாக்கி, அவங்களுக்கு படைப்பயிற்சிகள் எல்லாத்தையும் குடுத்து, ஆயுதங்கள் குடுத்து, அவங்கள வந்து உயர்த்தி கொண்டு வந்து ஒரு ராணுவ லெவல்ல வந்து உயர்த்தி கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. ஏன்னா, அதற்கு முன்னாடி அவங்களால புலிகள எதிர்கொள்ள முடியல. புலிகள் வந்து ராணுவ சமநிலைய வந்து அடைஞ்சுட்டாங்க. சிங்கள ராணுவத்துக்கும், புலிகளுக்கும் சண்டை நடந்ததுன்னா, சிங்கள ராணுவத்தால எதிர்கொள்ள முடியாத நிலை தான் இருந்தது. இப்படி ராணுவ சமநிலை உருவானதுக்கு அப்புறம், இந்த சமநிலைய வந்து இந்த மிலிட்டரி பேலன்ஸ பிரேக் பண்ணணும். இந்த பிரேக் பண்ணணும்னா, இப்ப சண்டைக்கு போனாங்கன்னா, அத பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. மீண்டும் தோல்வியை தான் தழுவுவாங்க. அதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மீண்டும் வந்து அவங்கள ரீஆர்ம் பண்ணி, மீண்டும் பயிற்சிகள் எல்லாம் குடுத்து, தயார்படுத்தி, அதே நேரத்துல புலிகள் அமைப்ப வந்து வீக்கன் பண்ணி, அமைப்ப உடைச்சு, அதிலிருந்து உள்ளுக்கு இருக்கிற ஆட்கள வெளியில எடுத்து, ஆயுத வரத்துகள தடை பண்ணி, ஆ ஃபினான்சியல் சப்போர்ட் வெளியில இருந்து வந்த ஃபினான்சியல் சப்போர்ட்ட தடை பண்ணி, அவங்களுடைய லெஜிட்டிமசிய கம்ப்ளீட்டா தடை பண்ணி, அவங்கள வந்து ஒரு லெஜிட்டிமேட் அமைப்பு அங்கீகாரம் பண்ணாம, தீவிரவாத அமைப்புங்கிற முத்திரை குத்தி, இவ்வளவும் பண்ணி,
அவங்களுடைய பவர வந்து கம்ப்ளீட்டா வீக்கன் பண்ணதுக்கப்புறம், சிங்கள அரசாங்கத்தினுடைய சிங்கள படையோடைய பலத்த வந்து உயர்த்தி, பயிற்சி குடுத்து, ஆயுதங்கள் வழங்கி, எல்லாத்தையும் இந்த மிலிட்டரி பேலன்ஸ திரும்ப வந்து சமநிலையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான காலகட்டமா தான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டம் வந்து இருந்தது. அமைதி காலகட்டம்ங்கிறது. கிட்டத்தட்ட எல்லா ஆதிக்க சக்திகளும் இதே திட்டமிடலோட தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. இப்ப இதுல இஸ்ரேல்ங்கிறது எப்படின்னாக்க, எப்பவுமே வந்து ராணுவ சமநிலையில தான் உயர்ந்திருக்கிறதா நெனச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. ஆனா, அது இன்னைக்கு இல்லங்கிறது களத்துல வந்து எதிரொலிக்குது. அப்போ அதனால ஏற்றுக்கொள்ள முடியல. அது வந்து நம்ம எப்படி ராணுவ சமநிலை அடைய முடியும்? நம்ம எவ்வளவு சொஃபஸ்டிகேட்டடா இருக்கோம்? நம்மளுடைய பலம் என்ன? அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க கம்ப்ளீட்டா போய், போய் திரும்ப, திரும்ப தோல்வி அடையறாங்க. அத இன்னைக்கு அவங்க அந்த அந்த சுப்பீரியர் மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, அவங்களுக்கு நீண்ட கால போர் நிறுத்தம் வந்து தேவையில்ல. இப்ப சிங்கள அரசாங்கத்துக்கு நீண்ட கால போர் நிறுத்தம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா மிலிட்டரி ஈக்குவேஷன்ல, மிலிட்டரி பேலன்ஸ்ல ஈக்குவலா வந்துட்டாங்க. இப்போ இது கம்ப்ளீட்டா இவங்களால வெற்றி அடையவே முடியாதுங்கிற இடத்துல தான் ஒரு நீண்ட கால போர் நிறுத்தம் வந்து தேவைப்பட்டுச்சு. அவங்கள தயார்படுத்துறதுக்கு. அவங்க இஸ்ரேல் வந்து அந்த ஹியூபரஸ் மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, அவங்க நீண்ட காலம்லாம் எடுத்துக்க வேண்டியதில்ல. 1 மாசம், 2 மாசம் நமக்கு கிடைச்சதுன்னா போதும். மீண்டும் வந்து ஆயுதங்கள பலப்படுத்தி, நம்ம மீண்டும் தாக்குதல் நடத்தி இவங்கள கம்ப்ளீட்டா வீழ்த்திடலாம். அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அதுதான் அவங்களுடைய வீக்னஸும் கூட. ஸோ அப்படிதான் வந்து அவங்க திட்டமிடல் பண்றாங்க. ஸோ அதனால இந்த சீஸ்ஃபயர்ங்கிறதுல ஆசுவாசப்படுத்த ஆரம்பிச்சோம்னா, இழப்புகள் சந்திப்போங்கிறதெல்லாம் வந்து பார்த்து நம்ம பயந்தோம்னா, இதை விட பல மடங்கு ஆபத்துகள நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். லெபனான் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்க மட்டும் இல்ல, இப்ப சிரியால வந்து தாக்குதல் நடத்தி, சிரியாவிலயும் மிக முக்கியமான அ நெருக்கடிகள ஏற்படுத்திட்டாங்கன்னா, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பே அங்க இருக்கிறது கஷ்டம். இன்னும் சொல்லப்போனா, இது ஒட்டுமொத்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் இங்க இருக்கிறதே கஷ்டம். அப்படியான ஒரு நிலையை நோக்கி தான் வந்து எதிரணி திட்டமிடல் வழிவகுத்து வகுத்து போறாங்க. அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல இன்னைக்கு சாக்ரிஃபைஸ்ங்கிறது அவசியமானது. அதற்கு மக்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா அடிமையா போறத தவிர வேற வழி கிடையாது. சொல்றதெல்லாம் கேட்கணும். இல்லன்னா உங்கள கொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் கேட்டாலும் கொல்லுவாங்க சதாம் ஹுசேன் மாதிரி. ஸோ அதனால இதுல தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. எதிர்த்து நின்னு போராடலாம். இல்லன்னா அடிமையா இருந்து செத்து போலாம். இத தவிர வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது தோழர். அதனால இந்த மாதிரியான விடுதலை போராட்டங்கள்ல நம்ம மக்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையும் அதுதான். ஏன்னா, இந்த ஆசுவாசப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை ஏதோ கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிற அந்த ஆசுவாசப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னாலே எதிரிகளுக்கு அதுதான் வந்து பலம். ஸோ அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து மக்கள் வெளிய வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, எதிரி உங்கள ஈஸியா அழிச்சிருவான். ஓகே, ஓகே தோழர். புரியுது. நானு அந்த இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னன்னா, அ ஐய்யயோ! மக்கள் உள்ள வந்துட்டாங்களே! அது இம்மீடியட்டா நமக்கு தோணும்ல. தாக்குதல் நடத்திட்டாங்க. அவைங்க உடனே இம்மீடியட்டா ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துட்டாய்ங்க. அடுத்த 10ஆம் நிமிஷம் வந்துட்டோம்னா, நமக்கு அப்படி தோணும்ல. அது நார்மலா எனக்கு தோணுது. அதனால தான் அத கேட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு. அங்க நீங்க அடிமை ஆகாம போகணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க இதுவா தான் இருந்தாகணும். அ எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு தயாரா தான் இருந்தாகணும். நம்ம இந்த ஜார்ஜியா பத்தி பேசுறதுக்கு வந்தோம். இப்ப ஜார்ஜியால வந்து கிட்டத்தட்ட நான் அதான் ஆக்சுவலா ட்ரிப் போடலான்னு வந்தேன். நீங்களே சொல்ட்டீங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க ஜார்ஜியால அ யூரோப் கண்ட்ரி எல்லாத்தையும் கூப்ட்டு அந்த பிரசிடென்ட்க்கு வந்து அங்க இருக்கிற பிரசிடென்ட்க்கு ஆதரவு சொல்லிட்டு, ஜெயிச்சு வந்த பிரதமர டம்மி பண்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. அதோட அடுத்தடுத்த ஸ்டெப் அங்க என்ன போகுது அத பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா தோழர்களுக்கு ஜார்ஜியாவும் புதுசா இருக்கும். நான் ஒரு டூரிஸ்ட்டா ஜார்ஜியாவுக்கு ஒரு 10 நாள் போயிட்டு வந்திருக்கேன். நீங்க இதோட அரசியல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்றத நான் சொல்றேன். ஜார்ஜியால ஏற்கனவே ஜார்ஜியா வந்து ரஷ்யா கூட போர் நடத்தின ஒரு நாடு. ரஷ்யா வந்து ஜார்ஜியா கூட தான் முதல்ல போர் நடத்துனுச்சு. 2008ல வந்து அந்த போர் ஆரம்பிச்சு நடந்தது. ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், ஏதோ ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. ஜார்ஜியாவால எதிர்கொள்ள முடியல ரஷ்யாவ. ஸோ விட்டுட்டு நிறுத்திட்டாங்க அந்த போர. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த போர் வந்ததுக்கான அடிப்படை காரணமும் அவங்களுக்கு நேட்டோக்குள்ள போகணுங்கிற அந்த விருப்பம் தான். இப்ப அதுல இருந்த சில ஃபெனடிக்ஸ் அங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும், நேட்டோவுக்கும் ஆதரவான சக்திகள், அட்லாண்டிசிஸ் சக்திகள் வந்து அங்க இருக்கிறாங்க.
ஸோ அந்த சக்திகள் வந்து நேட்டோக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் முரண்பாடு வந்தது. அது போரா முத்தி வந்துச்சு. அது வந்து இந்த இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, ஜார்ஜியாவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வாழக்கூடிய எத்னிக் மைனாரிட்டி கம்யூனிட்டி மீது கடுமையான தாக்குதல் நடத்துறதுக்காக போனாங்க. அவங்க வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்த மக்கள வந்து பிடிக்கிறதுக்கான முயற்சியில ஜார்ஜியா இறங்கும்போது, தாய் நாடா அந்த இப்ப ஜார்ஜியாவும் இதுலேருந்து வெளியேறினது தான். சோவியத் யூனியன்லேருந்து வெளியேறின நாடு தான். ஸோ, அதனால அந்த இடத்துல ரஷ்யா வந்து அந்த மக்கள புரொடெக்ட் பண்றதுக்காக உள்ளுக்கு வந்து 2 பேருக்கும் சண்டை வந்தது. ஸோ, இதுதான் அங்க வந்து அப்ப நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நீர் பூத்து நெருப்பா உள்ளுக்குள்ள இந்த அரசியல் குழப்பங்கள் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப பிரசிடென்ட்டுக்கு ஆதரவா, அதிபருக்கு ஆதரவா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும், நேட்டோ நாடுகளும் இன்னைக்கு திரண்டு வராங்க. இந்த பிரசிடென்ட் ஜார்ஜியாவுடைய நபர் கிடையாது. ஜார்ஜியா குடிமகனும் கிடையாது. இவங்க ஆக்சுவலா பிரான்ஸ்காரங்க. பிரான்ஸ்ல இருந்து வந்த பிரெஞ்சு அம்பாசிடர். இங்க வந்த அம்பாசிடர், பிரெஞ்சு அம்பாசிடர். தூதரா வந்தவங்க ஜார்ஜியாவுடைய அதிபரா இருக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா விசித்திரமான நிகழ்வா இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜார்ஜியாவுடைய பிரசிடென்ட்ட ஒரு பிரெஞ்சு ஆள வந்து கொண்டு வந்து ஒரு பெண்மணிய கொண்டு வந்து அங்க நியமிச்சு, அவங்க கட்டுப்பாட்டுல இந்த நாட்ட வச்சிருக்கிறாங்க. இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இப்ப உருவாகி வருது. அது வந்து நியூட்ரலா இருக்கணுங்குது. அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள இன்னைக்கு அ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க. அவங்களுடைய ஆதரவு சக்திகள் இன்னும் சொல்லப்போனா, ஜார்ஜியன் லீஜியன்னு சொல்றாங்க. ஜார்ஜியன் அ படைப்பிரிவு, மெர்சனரி குரூப். அது வந்து யுக்ரைனுக்கு ஆதரவா ரஷ்யா கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த படைப்பிரிவு இப்போ டிபிலிசி வருதுங்கிறாங்க. அதாவது ஜார்ஜியாவோட தலைநகரத்துக்கு வருதுங்கிறாங்க. அது வந்ததுன்னா என்ன பண்ணும்? ஒரு ராணுவ அமைப்பு, மெர்சனரி அமைப்பு. இப்போ அங்க பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடைபெற்ற தேர்தல் வந்து முறையான தேர்தல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல வன்முறை வெடிச்சிருக்கு. போராட்டவாதிகள் முழுக்க போலீஸ்க்கு எதிரா வந்து தாக்குதல் நடத்துறாங்க. எல்லாத்தையும் எரிக்கிறாங்க. இப்ப இந்த டயத்துல ஜார்ஜியன் லீஜியன்ங்கிற அந்த மெர்சனரி அமைப்பு நான் திரும்ப வர்றேன் அப்படின்னு சொல்லுதுன்னா, வந்து ராணுவ அமைப்பு வந்து என்ன பண்ணும்? இப்ப இந்த போராட்டவாதிகளுக்கு ஆதரவா களத்துல இறங்கி ஒரு சிவில் அன்ரெஸ்ட்ட உருவாக்கி 2வது மைதான் பூவா மாறுறதுக்கு தான் வந்து திட்டமிடல் வழிவகுக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள் இத எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது ஜார்ஜ் சாரோஸோடைய அந்த அ இந்த ஃபவுண்டேஷன். அ அவங்க ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன்னோ என்னமோ பேர் வச்சிருக்காங்க. ஃப்ரீடம் சொசைட்டின்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த சொசைட்டி என்ஜிஓ வந்து இதுக்கு முழுமையா ஃபண்டிங் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட யுக்ரைன் அ அன்ரெஸ்ட் அதாவது யுக்ரைன் சிவில் வாருக்கான அடிப்படைங்கிறது மைதான்ல நடைபெற்ற போராட்டத்துல தான் வந்து வெடிச்சுது. இதே மாதிரியான போராட்டம் அது வன்முறை போராட்டமா மாறி, கடைசியா துப்பாக்கி சூடெல்லாம் நடந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போய் தான் வந்து அந்த போராட்டம் வந்து அந்த அதிபரையே வெளியேத்திட்டு கடைசியா இன்னைக்கு இந்த போருக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதே நியோநாசி படைகள் தான் அங்க உள்ளுக்கு நுழைஞ்சு இந்த இந்த கலவரத்துல ஈடுபட்டாங்க. அதுக்கு முழுமையா ஆதரவு குடுத்து உருவாக்கி கொண்டு வந்தது அமெரிக்காவோட சிஐஏ. அமெரிக்காவுடைய செனட்டர்ஸ்ல இருந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே உள்ளுக்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருந்தது. இதெல்லாம் நடந்துட்டு கடைசியா என்ன ஆயிடுச்சு, அங்க இருந்து இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு போயிட்டாங்க. இப்ப இவ்வளவும் நடந்து போச்சு. இப்ப இந்த இடத்துல ஜார்ஜியாவுல இன்னொரு ஃப்ரண்ட் ஓப்பன் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுது மேற்கத்திய நாடுகள். இப்ப ஜார்ஜியால புதுசா வந்திருக்கிற பிரதமர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நேட்டோல போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம போக வேண்டியதில்ல. அதற்கான அவசியம் ஏற்படலங்கிறாரு. அதே போல ரஷ்யால நடக்கிற போருக்கு எதிரா பேசுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு அ கோவத்த ஏற்படுத்துது. அவரு வந்தாருன்னாக்க ரஷ்யா கூட உறவுகள ஏற்படுத்துவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் தடுக்கணும்ட்டாக்க, அவரு அந்த ஒரு ஒரு பிரசிடென்ட் அங்க உள்ளுக்கு வச்சுக்கிட்டு, இவங்க ஆளுங்கள உள்ளுக்கு வச்சுக்கிட்டு, அத தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு மேண்டேட் கிடையாது அந்த பிரசிடென்ட்க்கு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் வந்ததுக்கப்புறம், ஒரு ஜனாதிபதி அங்க உட்கார்ந்துகிட்டு நான் போமாட்டேன்னு சொன்னாக்க அது என்ன நியாயம்? அவர் சொல்றாரு, "நீங்க வந்து உங்களுடைய மேண்டேட் முடிஞ்சிருச்சு.
நீங்க கிளம்பலன்னா உங்களுடைய பேலஸ விட்டு நாங்க வெளியேத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு சொல்லியிருந்தாரு. சொன்னதுக்கு அப்புறம் பெரிய போராட்டம் வந்து வெடிச்சிருக்கு. கூலிப்படைகள் இது வந்து மக்கள்ல இருந்து போராட்டத்துக்கு வர்றவங்க கிடையாது. இதுதான் பங்களாதேஷ்ல நடந்தது. திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட போராட்டம் பங்களாதேஷ்ல நடந்து அந்த அதிபரிய வெளியேத்துனாங்க. பிரதமரிய ஷேக் ஹசீனாவ. அதுக்கு பின்னாடி இருந்தது ரிப்பப்ளிக்கன் அ அ அ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓ. அமெரிக்காவோட நேஷனல் என்டோமென்ட் ஃபார் டெமோக்ரசி மாதிரி ரிப்பப்ளிக்கன் இன்ஸ்டிடியூட்ன்னு என்னமோ பேரு. அந்த அமைப்பு தான் இதுக்கு முழுமையா 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு பயிற்சி குடுத்து, இங்க கிளர்ச்சிய உண்டாக்குறதுக்கான வேலையில ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு பெர்சனல் ட்ரெய்னிங் மொதற்கொண்டு, லீடர்ஷிப் ட்ரெய்னிங் மொதற்கொண்டு எல்லாமே குடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிரே ஜோன்ல லீக் ஆச்சு. அவங்க வந்து அத இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, கிரே ஜோன்ல. அதேபோல இங்க பங்களாதேஷ்ல இடம்பெற்ற இந்த போராட்டத்துல மிக முக்கியமான ஒரு ஸ்டூடண்ட் லீடரா வந்து அறியப்பட்ட ஒருத்தர் வந்து கடைசியா பார்த்தா, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மொசாத் கூட தொடர்புல இருந்தவரு. ஸோ இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இங்க உள்ளுக்கு நடந்திருக்கு. நம்ம பங்களாதேஷ்குள்ள நடந்த நிகழ்வுகள எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிகழ்வுகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் இப்ப ஜார்ஜியால நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜார்ஜியால இவனுங்க எல்லாருமே இந்த போராட்டவாதிகள்னு சொல்லிட்டு வந்து கலவரம் பண்ண வர்ற எல்லாருமே, பயிற்சி பெற்ற சிஏவால பயிற்சி குடுக்கப்பட்ட மிலிட்டன்ட் குரூப் தான் வராங்க. மிலிட்டன்ட் குரூப் வராங்க. ஜார்ஜியன் லீஜியன் மாதிரியான ஆட்கள் தான் அங்க உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப இவனுங்க வந்தானுங்கன்னா போராட்டம் நடத்த மாட்டானுங்க. கலவரம் பண்றதுக்கு தான் வரானுங்க. இப்ப அதுதான் நேத்திக்கு போலீஸ் வந்து அடிச்சு விரட்டியிருக்கு இவனுங்க எல்லாத்தையும் விரட்டியிருக்கு. ஆ அந்த போராட்ட காலத்திலேருந்து அவங்கள வெளியேத்தியிருக்கு. அவங்க பாராளுமன்றத்த கைப்பற்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறானுங்க. ஆனா அடிச்சு விரட்டியிருக்காங்க. அது இதோட முடிஞ்சிருமான்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும், அமெரிக்காவும் மிரட்டல் விட்டுருக்காங்க. எப்படி ஸ்ரீலங்கால அந்த கோத்தா கோகாமா போராட்டம் நடந்தும்போது, அ ஜூலி சங் வந்து மிரட்டல் விட்டாங்களோ, அரசாங்கம் வந்து இதுல தலையிடக்கூடாது. ராணுவம் வந்து பொறுமை காக்கணும். மக்களுடைய போராட்ட உரிமைய வந்து மறுக்கக்கூடாது. அப்படின்லாம் வந்து இந்த அம்மா எப்படி ஒரு மனித உரிமைக்கு ஆதரவானவர்களா பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா அங்க பேசிக்கிட்டு இருக்கு. போராட்டவாதிகள ஒடுக்கக்கூடாது. அவங்களுடைய விஷயம் வந்து கேட்கணும். மக்கள் போராட்டங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதேபோல இந்த தேர்தல்ல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நடந்த தேர்தல் வந்து போகஸான தேர்தல் அப்படின்லாம் வந்து இன்னைக்கு அமெரிக்க தரப்பும், மேற்குலக தரப்பும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, யுக்ரைன்ல கம்ப்ளீட்டா ஆட்பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு. போர் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. சீக்கிரமா வந்து கொலாப்ஸ் ஆகப்போது. அத தடுக்கிறதுக்கான முயற்சியில செலன்ஸ்கி தனக்கு நியூக்ளியர் பாம் வேணும்னு கேட்கிறாரு இப்போ. இப்ப நான் வந்து என் நாட காப்பாத்தணும்னா நியூக்ளியர் பாம் வேணும். அது குடுங்க. நேட்டோல என்ன சேர்த்துருங்க. இல்லன்னா நான் வந்து ரஷ்யா வந்து என்னைய கிரஷ் பண்ணிருவான். அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கெஞ்சாத குறையா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. எப்ப வேணாலும் கொலாப்ஸ் ஆகுற கண்டிஷன்ல இருக்கு. யுக்ரைன் அரசாங்கமும் சரி, யுக்ரைன் மிலிட்டரியும் சரி. என்னைக்கு வந்து விட்டுட்டு ஓட போறாங்கன்னு தெரியல. இல்லன்னா வந்து ஜெலன்ஸ்கிய என்னைக்கு போட்டு தள்ள போறாங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளவு மோசமான நிலைக்கு அங்க போயிடுச்சு. இதுக்கு மேல அவங்களால போர தொடர்ந்து நடத்தக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்ல. அதனால இங்க என்ன பண்றாங்களோ, இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சிருக்கிறாங்க, அதாவது மேற்காசிய பகுதியில வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சிருக்கிறாங்க. காசால போர் நடந்தது. அடுத்து லெபனான் கொண்டு போனாங்க. லெபனான்ல சமாளிக்க முடியலன்னோனே கடைசியா HTS தீவிரவாதிகள் மூலமா சிரியாக்குள்ள வராங்க. இப்ப இதே மாதிரி ஜார்ஜியால இருந்து போறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஜார்ஜியாவுக்கும், ரஷ்யாவுக்கும் சண்டை உருவாக்கி, அதுல கொஞ்சம் காலத்த இழுக்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒட்டுமொத்தமான திட்டம் என்னன்னா, ரஷ்யாவ வீக்கன் பண்றது. ராணுவ ரீதியா ரஷ்யாவ வீக்கன் பண்றது. அதற்கு பல பிளேயர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதுல ஒரு பிளேயரா இன்னைக்கு அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது ஜார்ஜியா. அதுக்கு இந்த கூலிப்படைகள் வந்து இன்னைக்கு போராட்ட களத்துல இறங்கி பெரிய அளவுக்கு போராட்டத்த நடத்தி அது வன்முறை போராட்டமா மாத்திட்டு இருக்காங்க. இது யுக்ரைன்ல இடம்பெற்ற 2014 மைதான் கூவினுடைய ஜார்ஜியா வெர்சன் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய விளைவுங்கிறது இதுக்கு இந்த அரசாங்கம் விழுந்து போச்சுன்னா, இதனுடைய விளைவுங்கிறது கடுமையானதா இருக்கும். மீண்டும் வந்து ஒரு பெரிய சைக்கிளா வந்து வயலன்ஸ் வந்து நடக்குங்கிறத நம்மளால உறுதியா சொல்லலாம் தோழர். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு தோழர். ஓகே, ஓகே தோழர்.
ஆக்சுவலா நானு அங்க டிராவல் பண்ணதுல நீங்க பாலிடிக்ஸா சொல்ட்டீங்க. பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியா என்ன நடந்திருக்குன்னு. ஆக்சுவலா நான் உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது, எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரியான ஒரு அங்க இன்ஃப்ளூயன்சர் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு டூர் கைடு வர்றாருன்னா, அவர் வந்து இடத்த பத்தி சொல்லிக்கிட்டே வருவாரு. சொல்லிக்கிட்டே வரும்போது டக்குனு நாங்க இந்த நாட்டுல இருக்கிற 98% இளைஞர்களுக்கு வந்து ரஷ்யா தான் எதிரி. நாங்க ரஷ்யாட்டேருந்து வெளியில போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யூரோப்பிய யூனியன்ல போய் சேர போறோம். அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்கள்ட்டயும் நான் பார்த்த வீடியோலயும் அப்படிதான் சொன்னாங்க. அது வந்து ஒரு இதா சொல்லணுன்றத பர்ட்டிகுலரா சொல்றாங்க. அதேபோல ரஷ்யன்ஸ் வந்து அங்க நெறைய இருக்காங்க. ரொம்ப ஈஸியா ரஷ்யன்ஸ் அங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொல்றது வந்து போர் தொடங்குன பிறகு தான் நான் போனேன். அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் தொடங்கி ஹை பீக்ல இருக்கும்போது தான் நான் போனேங்க. ஜார்ஜியா போனா, அங்க இருக்கிற மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த விஷயத்த அவங்க ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எல்லாரையும் அண்ணன் தம்பி மாரி தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ரஷ்யன் மொழி தெரியுது. தாய்மொழி ஜார்ஜியா, அதுக்கடுத்து ரஷ்ய மொழி தெரியுது. ஸோ அவங்க எல்லாமே அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நீங்க சொன்ன மாரி. இன்னும் சொல்லப்போனா, இவ்ளோ பிரஷர் இருக்கும்போது எவ்ரி இயர் வந்து ஜார்ஜியாவுக்கு வேணுங்கிற அளவு ஃபியூயல் ரஷ்யா குடுத்துக்கிட்டே இருக்கு. எவ்ரி இயர் குடுத்துட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க சொன்ன மாரி, அ உள்ள இருக்கிற மக்களுக்கு இதுல எந்த விருப்பமும் இருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவங்களா அந்த என்ஜிஓ கிளப்பி விட்டது தான். அதேபோல அ 2013 டிசம்பர்ல இது நடந்திருக்கு யுக்ரைன்ல. இந்த நீங்க ஃபோட்டோல பார்க்குறது உக்ரைன்ல நடந்த இது. இத அப்படியே அங்க ரீகிரியேட் பண்ணணும்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்த நிகழ்வு எப்படி நடக்கப் போகுது? என்ன அங்க இருக்கக்கூடிய அரசு என்ன அத டீல் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். வேற ஏதாவது தோழர்கள் சொல்ல வேண்டியது இருக்கா? நீங்க இந்த ஜார்ஜியாவினுடைய மக்கள் மத்தியில இருக்கிற அந்த விஷயத்த பத்தி பேசுறதுனால சொல்றேன். இது வந்து நீண்ட கால பிரச்சாரத்தின் பின்னணியில வர்றது. ஏன்னா, நீங்க கம்யூனிசம்னா வந்து மோசமானது. அது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்ன்மென்ட். அதுக்கு அவங்க உதாரணத்துக்கு எடுத்து யார சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின பத்தி பேசுவாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு அத்தாரிட்டேரியன், ஒரு டிக்டேட்டர் அப்டின்ட்டு. அதே தான் கிம் ஜாங் உன்னு வச்சுக்கிட்டு இன்னைக்கு நார்த் கொரியா எவ்வளோ மோசமான நாடுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா உண்மையா நார்த் கொரியா தான் வந்து நல்ல நாடா நமக்கு இப்ப நம்ம நம்ம தோழர்கள் நம்ம வீடியோ எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம அத பத்தி ஒரு முழுமையான நார்த் கொரியாவோட வரலாற பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால இதெல்லாம் இவங்க சொல்ற பிரச்சாரம் மக்கள் மத்தியில ரொம்ப இயல்பா ஏன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு. என்ஜிஓஸ் வேலை பார்க்குறாங்க. இன்டலெக்சுவல்ஸுக்கு காசு குடுக்குறாங்க. பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸ்பான்சர் பண்றாங்க. நீங்க பல இடங்கள்ல இன்டலெக்சுவல்ஸ பூரா வந்து இந்த என்ஜிஓஸ் கவர் பண்ற வேலையில ஈடுபடும். நீங்க இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, பல நியாயமா மக்களுக்காக இயங்கக்கூடிய புத்திஜீவிகள். இவங்களையே வளைக்கிறதுக்கான எல்லா வேலையிலயும் ஈடுபடும். வளைச்சிரும். கிட்டத்தட்ட வளைச்சிரும். அதுல ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இதுலேருந்து தப்பிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவுல இருக்கிற மிக முக்கியமான புத்திஜீவினாக்க, ஆ அருந்ததி ராய். அருந்ததி ராய வளைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும். மற்றபடி நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கிற அமெரிக்கன் எம்பசில ஏதாவது ஒரு ஒரு தலித் எழுத்தாளரா இருந்தாக்க, தலித் ரிலேட்டடான ஒரு ஃபங்ஷனுக்காக கூப்பிடுறது. இல்ல ஒரு இஸ்லாமியரா இருந்தாக்க, இஸ்லாமியர் சார்ந்த ஒரு ஃபங்ஷனுக்காக கூப்பிடுறது. அதன் மூலமா தொடர்பு ஏற்படுத்திக்கிறது. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் குடுக்கறது. நீங்க அமெரிக்கால இருக்கிற யுனிவர்சிட்டில படிங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். உங்களுக்கு விசா வாங்கி தரேன். அப்படின்லாம் சொல்லி அவங்கள கொண்டு போய் அங்க படிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய திங்க் டாங்க்குகள்ல ஏதாவது ஒரு திங்க் டாங்க்குகள்ல அவங்கள எடுத்து போட்டுக்கிறது. இந்தியாவோட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறது. இப்படிதான் ஒவ்வொரு நாட்டிலயும் அவங்க பண்றாங்க. எப்படி வந்து அவங்க புரபகேண்டாவ உருவாக்குறாங்க, எப்படி வந்து ஒரு நாட்டுல கலவரத்த உருவாக்குறாங்க, போராட்டத்த உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் அவங்களுடைய வழிமுறை. திங்க் டாங்க்குகள்ல கொண்டு போறது, அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸ்பர்ட்டா காட்டுறது. இந்தியாவ பத்தி பேசணும்னாக்க, இந்தியால இருந்து போன ஒரு திங்க் டாங்க்ல இருக்கிற ஒரு நபர வச்சுக்கிட்டு, ஒரு புத்திஜீவிய வச்சுக்கிட்டு, இந்தியாவ பத்தி பேசுறது. இப்படிலாம் தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல பல நெறைய விஷயங்கள் நம்ம இதுக்குள்ள பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம விவரமா தேவையில்ல. ஸோ இப்படிதான் வந்து அவங்க இந்த இந்த சொசைட்டிக்குள்ள ஒரு சிந்தனையத்த வந்து விதைக்கிறாங்க. இப்ப நீங்க தனியார் மயத்துல வேலைவாய்ப்பு உருவாகுது. தமிழ்நாடு எடுத்துப்போம். வேற எங்கேயும் போக வேண்டாம். தமிழ்நாட்டுல இப்ப இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம், பெரிய அளவுக்கு கார்ப்பரேட் சார்ந்த விஷயங்கள பத்தி பேசுறாங்க. வெளிநாட்டு முதலீடுகள் நாங்க கொண்டு வரப்போறோம். ஃபோர்டு நிறுவனத்த மீண்டும் அழைச்சிருக்கிறோம். ஃபோர்டு நிறுவனத்தினுடைய இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட்ல பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாகப் போகுது. இப்ப கூட
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யுஎஸ் போயிட்டு பெரிய அளவுக்கு நிதி திரட்டல் நிகழ்வுகள ஈடுபட்டுட்டு இருந்தாரு. அம் முதலீடுகள வந்து வரவேற்றிருந்தாரு. ஆ கூகுளோட சிஇஓ சந்திச்சு பேசியிருந்தாரு. இப்ப இதெல்லாம் என்னன்னா, இப்படிதான் வந்து இதுதான் வந்து பொருளாதார வளர்ச்சி. இந்த மாடல்ல தான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும். அமெரிக்க மாடல ஃபாலோ பண்ணி தான் நம்மளால வளர்ச்சி அடைய முடியும். கேபிட்டலிசம் தான் சிறந்தது. என்னதான் நீங்க வந்து சோசியல் விஷயங்கள்ல திராவிட சித்தாந்தம், தமிழர் நலன் இதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கனாலும், பொருளாதாரம்னு வரும்போது, அமெரிக்காவினுடைய கேபிட்டலிஸ்ட் பொருளாதார கொள்கை தான் வந்து வளர்ச்சிக்கான அடிப்படைன்னு சொல்லிட்டு தான் இங்கேயே இருக்கிறவங்களும் நம்புறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 90கள், 80கள்ல ஆரம்பிச்சு, நீண்ட நெடும் பிரச்சாரம் பண்ணி, அதுக்கான சாம்பிள் கண்ட்ரீஸ வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து கேபிட்டலிசத்தினோட வளர்ச்சிய வந்து நீங்க எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு காட்டுவாங்கன்னா, சிங்கப்பூர காட்டுவாங்க. துபாய காட்டுவாங்க. சிங்கப்பூரும், துபாயும் தான் கேபிட்டலிசத்தினுடைய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் நீங்க நாட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னூண்டு நாடு. இந்த நாட்டுக்கு இந்த பொருளாதாரம் இவங்க குடுக்குற முதலீடுகள், இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறது, இவங்க இன்வெஸ்ட் பண்றது, இவங்களுடைய நிறுவனங்களுடைய தலைமையகத்த வச்சுக்கிறது, அங்க இருக்கிற ஒட்டுமொத்தமாவே ஒரு நாட்டுல ஒரு 1,00,000 பேர், இல்ல 2,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு குடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மாடல நீங்க 100,00,00,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ, அதனால ஒர்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க வந்து மற்ற நாடுகளுக்கு போடுவீங்களா? கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ற நாடுகளுக்கு அப்டின்னா, நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம். ம் இந்த சொசைட்டிக்குள்ள மேற்கத்திய நாடுகள் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது தொழில் வளர்ச்சிக்காக பண்ணவே மாட்டாங்க. ராணுவ நலன் சார்ந்து தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு தான் மாற்று ஏற்பாடா சைனாவினுடைய இன்வெஸ்ட்மென்ட் இன்னைக்கு பல இடங்கள வந்து கவருது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இப்ப இதுல தான் வந்து இவங்க அந்த மக்கள் மத்தியில அவங்களுடைய செய்தி சேனல்கள், ஹாலிவுட் அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய சினிமா, இது எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கலாச்சாரத்த வந்து திணிச்சிருக்கிறாங்க. இது வந்து இது இது உணவு பழக்கவழக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு, உடை அணியறதுலருந்து, அ ஃபோன் வச்சுக்கிறதுலேருந்து, எல்லா விஷயங்கள்லயும், மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயும், மேற்கத்திய நாடுகள் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறாங்களோ, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கடுமையான பிரச்சாரம் நீண்ட நெடு நாட்களா மக்கள் மத்தியில விதைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு மேல இந்த பிரச்சாரம் வந்து விதைக்கப்பட்டு, கிட்டத்தட்ட அதுவே இன்னைக்கு சமூக உளவியலா மாறியிருக்கு. இப்ப இந்த இடத்துல தான் எல்லா நாடுகள்லயும் இவங்களால ஈஸியா இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுது. இவங்களோட புரொபகண்டா வந்து ஒர்க் ஆகுது. இப்ப இந்த பின்னணியில அவங்க என்ஜிஓஸ உருவாக்கி பொலிட்டிக்கல் மூவ்மென்ட்டினுடைய ஆட்கள புடிச்சு, இன்டலெக்சுவல்ஸ புடிச்சு, இத களமா பயன்படுத்தி, இந்த மக்கள் மத்தியில இருக்கிற இந்த பிரச்சாரத்த களமா பயன்படுத்தி, நாட்டினுடைய அரசுகளுக்கு எதிரா திருப்புற வேலையில இவங்க ஈடுபடுறாங்க. அதன் மூலமா தான் வெற்றி அடையறாங்க. அதுதான் முன்னாள் சோவியத் ஒன்றியத்துக்குள்ள இருந்த ஜார்ஜியா வந்து வெளியேறினதுங்கிறது கசப்புணர்வு மூலமா தான் வெளியேறுனுச்சு. ஆனா, இந்த எத்னிக் மைனாரிட்டிக்கும் அ அந்த ஒட்டுமொத்த ஃபெடரேஷனல் செட்டப்புக்கும் இருந்த முரண்பாடு தான் தீவிரமடைஞ்சு அந்த நாடு உடையறதுக்கு அடிப்படையா இருந்தது. உள்ளுக்குள்ள இருந்த முரண்பாடு. ஸோ அவங்க இயல்பாவே அதற்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனே ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜெனரேஷன்ல இருந்து வர்ற இளைஞர்கள், மேற்கத்திய கலாச்சார மோகத்துல வந்து ஈடுபாடு காட்டக்கூடிய இளைஞர்கள், அந்த அளவுக்கு பிரச்சாரங்கள வடிவமைச்சிருக்கிறாங்க. கூடவே ஆயிரக்கணக்கான என்ஜிஓஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. பெரிய அளவுக்கு நிதிய வந்து போடுறாங்க. இந்த ஆட்கள திரட்டுறதுக்கு, சண்டை போடுறதுக்குலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது, சாதாரண மனிதனால இதெல்லாம் பகுத்து பார்த்து எது சரி, எது தவறு, யாரு இதுல ஈடுபடுறா, யாருக்காக இது நடக்குதுங்கிறதெல்லாம் பகுத்து பார்க்கறதுக்கு சூழல் கிடையாது. அதனால ஒரு கைடுக்கு அந்த மாதிரியான மனநிலை தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள்ட்ட அந்த மனநிலை இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு உண்மை வந்து சொல்லப்படுறதில்ல. ஒரு ஒரு இல்லூஷன்ல தான் வந்து அவங்க காலம் முழுக்க அவங்க வாழ்க்கைய வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பின்னணியில தான் தோழர் நடக்குது. இதுல நானு ஐ திங்க் வேற ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். ஆ மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே தோழர். அவ்வளோதான். ஓகே, ஓகே தோழர். நானும் ஆக்சுவலா நெறைய விஷயங்கள் இதுல சொல்லணும். என்னன்னா, இன்னும் அந்த நமக்கு நடந்த மாதிரியான இதெல்லாம் அவங்களுக்கு நடந்ததா சொல்லுவாங்க. நம்ம மொழிப்போர் தியாகிகள் எப்படிலாம் இது பண்ணாங்களோ, ஏன்னா நான் ஒரு டிராவலரா போனதால என்ன அப்படியே கூட்டு போகும்போது அதெல்லாம் காமிச்சாங்க.
அவங்க எதை காட்டணும்னு நினைக்கிறதுனால அதான் நமக்கு காட்டுவாங்க. அதெல்லாம் நிறைய காமிச்சாங்க. ரஷ்ய மொழிக்கும் ஜார்ஜிய மொழிக்கும் நடந்த சண்டையும் நிறைய விஷயங்கள் காமிச்சாங்க. அதுக்கெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஜார்ஜியா வீடியோ போய் பார்த்தா தோழர்களுக்கு தெரியும். அதே போல இதுல ம், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் இந்த பொருளாதார கொள்கைகள பத்தி நம்ம பேசுனதுல சொல்ல வந்தது. ம், இவங்க எக்ஸாம்பிள் காட்டுறது துபாய், ம், சிங்கப்பூரு, ஹாங்காங்கு இந்த மாதிரியான இடங்கள தான் காட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சிட்டி நேஷன் ஸ்டேட். ஒரு சிட்டி தான் வந்து இந்த நாடே ஒட்டுமொத்தமாவே. அப்படி இருக்கிற இடங்கள மட்டும் தான் வந்து இவங்க எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. ஆனா, இன்னைக்கு சைனாங்கிறது உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பவர் ஹவுஸ். ஏன்னா, அவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. கிட்டத்தட்ட வந்து அ 800 மில்லியன் மக்கள வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியேத்துன நாடு. அப்படின்னா 800 மில்லியன்னா நீங்க கணக்கு பண்ணுங்க. 80,00,00,000 மக்கள வந்து அ வறுமையிலிருந்து வெளியேத்துன நாடு. அதுவும் குறுகிய காலத்துல. வரலாறிலே இல்லாத அளவுக்கு குறுகிய காலத்துல வறுமையிலிருந்து வெளியேற்றின நாடு. கிட்டத்தட்ட ஆ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அதே அத விட ஒரு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் சைனாவுல வந்து புரட்சி வந்து கம்யூனிச கவர்ன்மெண்ட் உருவாகுறதுக்கான புரட்சி வந்து முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட 2மே ஒரே காலகட்டத்துல சுதந்திரம் அடைந்த நாடுகள். ஆனா இந்தியாவோட வளர்ச்சி என்ன? இந்தியாவோட மக்கள் தொகையும், சைனாவோட மக்கள் தொகையும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. இன்னைக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல சைனா தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அவ்வளோ மக்கள் தொகை கண்ட நாடு அந்த சைனா, என்ன நிலையில இருக்கு? என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ல இருக்கு? குளோபல் காம்படிஷன்ல, பவர்ல எந்த நிலையில இருக்கு? அந்த மக்களினுடைய வறுமை நீக்கல் வந்து எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கு? 80 மில்லியன் அ அ மக்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. 800 மில்லியன். அவ்வளோ மக்கள வந்து வெளியேத்தி இருக்கிறாங்கன்னா, இந்தியாவுல எத்தனை மக்கள வந்து வெளியேத்துனாங்க வறுமை கோட்டிலேருந்து? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபாலோ பண்ணது கேபிட்டலிஸ்ட் மாடல். ஆனா சைனா ஃபாலோ பண்ணது கம்ப்ளீட்டா வேற மாடல ஃபாலோ பண்ணாங்க. சோசலிச மாடல ஃபாலோ பண்றாங்க. அதுல சில சைனாவுக்கு தகுந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மென்ட்ஸ பண்ணி, சோவியத் ஒன்றியம் மாதிரி இல்லாம சைனாவுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுடைய கொள்கைகள வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான அடிப்படை வந்து கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸு, கேபிட்டலிஸ்ட் அ தொழில் வளர்ச்சி இதெல்லாம் தான் வந்து அடிப்படை காரணம்னு சொல்லிக்கிட்டு நம்மள ஏமாத்துற மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்த உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா, உண்மையான வளர்ச்சி அடைஞ்ச நாடு வந்து கம்யூனிச நாடா தான் இருக்கு. சோசலிச நாடா தான் இருக்கு. ஸோ இந்த 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 போகஸான புரபகேண்டாங்கிறது உண்மைக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லங்கிறது கிளியரா தெரியும். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அந்த ஏன்னா அந்த சிங்கப்பூர் சொன்னோனே எனக்கு வெவ்வேறு இதெல்லாம் வந்துச்சு. அது பேசினா பேசிக்கிட்டே போணும். ஏன்னா சிங்கப்பூர்ன்றது வந்து ரொம்ப சின்னூண்டு இடம். கொல்கத்தா சிட்டி அளவுக்கு தான். அத வந்து உதாரணமா அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அதுல எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு உதாரணம் அப்படின்றது நம்ம ஆட்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அதான். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.